மீனா வீட்டுக்கு ரொம்ப கோவமா வராங்க. வரது மட்டும் இல்லாம, "ரோகிணி வெளில வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. என்னாச்சு? எப்பவுமே இந்த முத்து தானே வந்து எல்லாத்தையும் இப்படி "வெளில வாங்க, வெளில வாங்கன்னு" சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனைய கொண்டு வருவான். இன்னைக்கு என்ன இவ மீனா என்னமோ கத்திக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்துட்டு விஜயா வெளில வராங்க. "ஏன்டி பூ கட்டுற வேலையெல்லாம் முடிஞ்சுச்சா? இப்ப எதுக்கு வம்பிழுத்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கிட்டயும்?" அப்படின்னு சொல்றாங்க. "வம்பெல்லாம் நான் இழுக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் என்ன பண்ணாங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு மீனா யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, "எங்க மாமா நான் இப்ப சொல்றத பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆவீங்க. ஆனா அதுதான் உண்மை" அப்படின்னு சொல்றாங்க. "நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. அதுக்கப்புறம் அது உண்மையா பொய்யான்னு சொல்லி நாங்க பார்க்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அப்ப ரோகிணி கிட்ட மனோஜ் சொல்றாங்க, "இத்தன நாளா அந்த முத்து தான் வந்து கதவ தட்டி எல்லாரும் வெளில வாங்க, வெளில வாங்கன்னு கூச்சல் போட்டுருப்பான். அவன பார்த்து பார்த்து இவளும் இந்த அம்மாவும் வந்து பழகிருச்சு போல இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "தேவையில்லாம நீங்க எதுவும் பேசாதீங்க. ரோகிணி நான் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் மட்டும் சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க கடைசியில என்கிட்ட வரீங்க நீங்க? என்னங்க பிரச்சனை உங்களுக்கு?" அப்படின்னு சொல்றாங்க. "உங்ககிட்ட தானங்க பிரச்சனையே இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்னங்க பேச்சே ஒரு மாரி இருக்கு. என்னன்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல உங்க பேர் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என் பேர் ரோகிணி" அப்படின்னு சொல்றாங்க. "உண்மையாலுமே சொல்லுங்க உங்க பேர் ரோகிணி தானா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா அதுக்கு என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சரிங்க உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இல்லைன்னா வந்து பாஸ்போர்ட்டு இல்லை ஏதாவது ரேஷன் கார்டில் அப்படி ஏதாவது இடத்துல வந்து இல்லை உங்களுடைய ஸ்கூல் படிச்சிருப்பீங்களே சர்டிஃபிகேட்டு நீங்கள் தான் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருப்பீங்களே சர்டிஃபிகேட் அதில் எதுலையாவது உங்கள் பேர் இருக்கும் இல்லையா ரோகிணின்னு அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் காமிங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "எதுக்கு நீ இதெல்லாம் கேட்குற?" அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கேட்குறாங்க. "நீங்கள் தான் கேட்கல, அத்தையும் கேட்கல, நானாவது கேட்கணும்ல இனிமேலாவது" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னாச்சு மீனா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. "இருக்க மாமா காரணம் இருக்குது மாமா நான் சொல்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக முத்து வந்துடுறாங்க. "என்ன மீனா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஏதோ பேசிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்கிறாங்க. "கரெக்டான நேரத்துக்கு தாங்க நீங்கள் வந்திருக்கீங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாருங்கள் உங்கள் பேர் என்ன சொல்லுங்க ரோகிணி" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடா அது வேணுமோ புதுசு புதுசாக கேள்வி கேட்டுருக்கிறாளே" அப்படின்னு சொல்லிட்டு, "அதான் சொல்கிறேன்ல ரோகிணி தானே சொல்கிறாங்க, இப்போ என்னங்க உங்களுக்கு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்கே பாருங்கள் இப்போ நான் கேட்ட இதில் ஒரு ப்ரூஃபில் உங்கள் பேர் அங்கே ரோகிணி தான் இருக்குதான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து காமிங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எடுத்து வந்து சர்டிஃபிகேட்டை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா அதில் வந்து ரோகிணின்னு தான் போட்டிருக்குது. அது ஆக்சுவலாக வந்து ஜெராக்ஸில் ரோகிணின்னு சொல்லி மாற்றி பிரிண்ட் பண்ணி அவங்க அதில் போட்டிருக்காங்க. ஆனால் வந்துட்டு மீனா கேட்குறாங்க, "இது வந்து ஜெராக்ஸுங்க, இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைங்க. ஜெராக்ஸில் கூட எத்தனை வேலை பார்க்குறவங்க ஜெராக்ஸில் கூட பேர் மாற்றலாம், நான் அது கேட்கவே இல்லை. எனக்கு வந்து ஒரிஜினல் ப்ரூஃப் தான் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னங்க ரோட்டில் போகிற ஏதோ வந்து இன்ஸ்பெக்டர் பிடிச்சி வந்துட்டு உங்களுடைய இது ஆர்சி புக்கு கடுங்க அது காமிங்க இது காமிங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. என்ன மீன் ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணா முத்து. அப்போ வந்துட்டு, "இருங்க ஒரு காரணமாக தாங்க கேட்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து காமிக்க மாட்டாங்க, ஏன்னா காமிச்சாதான் உண்மை தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன அங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காங்க முத்து உங்கள் வீட்டில்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு, "இல்லை அவங்க ஏதாவது காரணம் இல்லாமலாம் கேட்க மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு மீனா சொல்கிறாங்க, "இவங்க பேர் ரோஹிணியே கிடையவே கிடையாது" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடி இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "ஆமாங்க அத்தை நீங்களே கூப்பிட்டு வந்த மருமக தானே, நீங்களே கேளுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏய் ஒழுங்காக சொல்லிடி உன் பேர் ரோஹிணியா என்னடி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என் அத்தை ஆன்ட்டி அவங்க ஏதோ சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் பேர் ரோஹிணி தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இல்லை அவள் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டா, நீ வேணா ஊரப்பட்ட போய் பேசுவா, அவள் பொய்யெல்லாம் பேச மாட்டா, சொல்லுடா" அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லை என் பேர் ரோஹிணி தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் சொல்கிறேன் அவங்க பேர் ரோஹிணி கிடையாது, அவங்க பேர் கல்யாணி" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே வந்து அப்படியே ரோஹிணி ரொம்ப ஷாக்காகி நின்றுருக்காங்க. "என்னாச்சு எப்படி தெரிஞ்சது என்னன்னு தெரியலையே, யார் உளறி வச்சாங்க, ஒரு வேலை பிஏக்கு இது கால் பண்ணி சொல்லியிருப்பானோ, இல்லையே வாய்ப்பே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு, "என்ன திருன்னு முழிக்கிறீங்க, உங்கள் பேர் கல்யாணி தானே" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்க கடைசியில் என் பேரே நான் மாற்றி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷங்க மீனா, வேறு ஏதாவது இருக்கா இல்லை நாங்கள் எல்லாம் வேலையை பார்க்க போகலாமா" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னங்க என்னை பார்த்தா உங்களுக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஏதோ பேசிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிறீங்களா, நல்லா தெரிஞ்சது தாங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் நான். இவங்க பேர் கல்யாணி, இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு குழந்தையும் இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடி வரிசையை இவ்வளோ பெரிய குண்டு தூக்கி போடுற" அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்குறாங்க. "அத்தை நீங்களே வந்து கேட்டுங்க அத்தை, இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பையன் யார் என்ன எல்லாமே எனக்கு விளக்கம் தெரியும், நான் ஒன்றா சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து அப்படியே எல்லாத்தையும் தள்ளி விட்டு, "என்ன சொல்கிற மீனா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "பார்லர் அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா" அப்படின்னு சொல்கிறாங்க. ஊருக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு ஊருக்குள்ளே ஒவ்வொரு விஷயத்தையும் மறைக்கிறதுக்காக ஏதோ தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைக்கும் நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை, "என்ன ரோகிணி மீனா சொல்கிறதெல்லாம் உண்மையா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லைங்க அங்கிள் அவங்க ஏதோ சும்மா சொல்கிறாங்க, மீனா அப்படியெல்லாம் வந்து காரணக்காரி இல்லாமல் எதுவும் சொல்ல மாட்டா, எல்லாம் விசாரிச்சுட்டு தான் சொல்லுவா, யாரையும் வந்து குறை சொல்லவும் மாட்டா, தப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அது கரெக்டாக இல்லையான்னு ஒன்றுக்கு பல தடவை யோசிச்சுட்டு தான் சொல்லுவா, அதனால் நீ வந்து சொல்லு ஒழுங்காக சொல்லு, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா, அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து பையன் இருக்குதுன்னு வேறு சொல்லிட்டு இருக்கா, குழந்தை இருக்குன்னு வேறு சொல்லிட்டு இருக்கிறான், என்ன இதெல்லாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, "அப்பா இதெல்லாம் நம்புற மாதிரியாப்பா இருக்குது, இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் ப்ரூஃப் இருந்தால் கேளுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "எவிடன்ஸ் ப்ரூஃப் தானே, ஒரு நிமிஷம் இருங்க, கிறிஷ் உள்ளவா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கிறிஷும் உள்ளே வந்துடுறான். வந்தோடனே கிறிஷை பார்த்தோன்னே அப்படியே ரோகிணி ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. இவன் எங்கே அந்த ஸ்கூலுக்கு போனால் எப்படி கூப்பிட்டு வந்தான்,
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிக்கிறாங்க. கிரிஷ் இங்கே வா கிரிஷ், நீ அம்மா கூட இருக்க தானே ஆசைப்பட்டிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க ஆண்டி, அப்போ உங்கள் அம்மா இங்கே யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கையெடுத்து தூக்கி கல்யாணின்னு சொல்லிட்டு இவங்கள தான் காமிக்கிறாங்க. ஏய் என்னடா உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மிரட்டுறாங்க. அத்தை நீங்கள் அந்த சின்ன பையனை எல்லாம் மிரட்டாதீங்க, நீங்கள் எதாக இருந்தாலும் உங்கள் மருமகிட்டே கேளுங்க, அவனை எதுவும் சொல்லாதீங்க, சின்ன பையனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் இந்த பையனால் வீட்டில் ஏதாவது ஒரு புகாமோ என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெடிக்கும்னு நினச்சா அது இப்போ வெடிச்சிருச்சு, அது இந்த மாதிரி விஷயம் நடக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா யாருன்னு தான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி கேட்குறாங்க, ஏங்க இவன் உங்களை ஆன்ட்டி ஆன்ட்டின்லாம் கூப்பிட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. கேளுங்க ஸ்ருதி, நல்லாவே கேளுங்க, அம்மாவை தான் ஆன்ட்டின்னு சொல்லுன்னா உலகத்துல முதல்ல அம்மா இவங்களா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப கோவப்பட்டு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி இவங்க ஏதோ பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் என்ட்ரி பண்ண ஃபார்மு, இவங்களுடைய ஃபோன் நம்பர், இவங்களுடைய ஃபோட்டோ, இவங்களுடைய சிக்னேச்சர் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வந்திருக்காங்க. அதையும் காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க இதில் ஃபோட்டோ இருந்து இது பண்ணால் ஏதாவது எடிட் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்களா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எட படித்தவனே அதான் எத்தனை சொல்கிறா இல்லவ, எங்கே போய் என்ன பண்ணி கேட்டு வந்தான்னு போய் பார்த்துட்டு அந்த ஸ்கூலில் போய் விசாரிக்கிறது விட்டுவிட்டு இவனமா தப்பு சொன்னா இதே சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை அதுவும் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு ஸ்பீச்சுக்கு கூப்பிட்டு அதே ஸ்கூல் தான். அவள் பார்த்துட்டு இதுக்காக தான் அன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மனோஜை அந்த ஸ்கூலுக்கு போய் பேசுறதுக்கு விடாமல் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, அமைதியாக இருக்கிறத பார்த்தா தெரியலையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பண்ணாமலையோ ஒழுங்காக ரோகிணி பதில் சொல்லு, அன்றைக்கே வந்துட்டு எங்கள் அம்மா வந்தப்போ எல்லாத்துக்கு முன்னாடியே சத்தியம் பண்ணோம் எதுவுமே பண்ண மாட்டேன்னுலாம் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ திரும்ப இந்த வேலையை பற்று வச்சுக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் இல்லவே இல்லை, மீனா ஏதோ சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா சொன்னதாகவே இருக்கட்டும், மனோஜ் வாடா நம்ம போய் இந்த ஸ்கூலில் போய் விசிட் வரலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூப்பிட்றாங்க. எனக்கு ரோகிணி மேலே சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உனக்கு சந்தேகம் இல்லாமல் இல்லை பரவாயில்ல, உன் ஒய்ஃபை பற்றி தான் விசாரிக்கிறோம், நான் மட்டும் போக முடியாது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஸ்கூலில் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. ஃபோன் நம்பரையும் காமிக்கிறாங்க, ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ நம்பரை எடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, எதுக்குடா நீ இப்படி ஏமாத்தினா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை போய் நீயே தாலி கட்டி கூப்பிட்டு வந்து இல்லை அந்த அம்மா கிட்ட போய் நீயே கேளு பாருல மாட்டேன், இப்போ உனக்கு புரிஞ்சிச்சுல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டு போனால் எல்லாருமே ஷாக்கிங்கில் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு போய் சொல்லுடா இப்போ போய் சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா ஸ்கூலில் விசாரிச்சேன்ப்பா, இவன் பேர் கல்யாணி, துபாயில் வேறு வேலை பார்க்குறேன்னு வேறு சொல்லியிருக்கிறாப்பா. அது மட்டும் இல்லாமல் கிறிஷு இவளுக்கு அப்பாவும் இல்லை, பாட்டிமா பேர் எல்லாமே போட்டிருக்காங்க, கார்டியனா வேறு இப்போ மகேஸ்வரின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். அந்த பொண்ணை நான் ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன், இவளுடைய ஃப்ரெண்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதுப்பா, நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்துட்டு மனோஜ் வந்து ரோஹினிட்ட கேட்குறாங்க. அப்போ இருடா அவகிட்ட நான் பேசிக்கிறேன், நீ அமைதியாரு, இந்த கேடுகட்டவளை வீட்டுக்கு நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன், நான் பண்ண தப்பு தான் இவ்வளோ பெரிய தப்பாக வந்து முடிஞ்சிருக்குது, என்னை என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் காசு பணத்தை மட்டும் தான் நீங்கள் பார்த்தீங்க, உண்மையாக சொல்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட விசாரிக்காமல் இப்படி மனோஜ் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இவளை இது இனிமேல் நான் எதுவுமே சொல்கிறதுக்கே இல்லை, இனி வந்து நீ ரோஹிணி நீ பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், முத்து நீ ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ்டை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ரோஹிணி இதுக்கு மேலே நீ எனக்கு வந்து கெஞ்சணும், நீ யாரோ இனிமேல் என்கிட்ட வந்து பேசாது, என் பேரை சொல்கிற கூட உனக்கு தகுதி கிடையாது, எவ்வளோ பெரிய பொய்யை பேசி நீ என்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்க தன்னாலா, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல விளாட்ட ஒரு 2 பேத்துக்கு நடுவில் எந்த ஒரு ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி அத்தனை வேலையை நீ பார்த்துருக்க, நானும் ஏதோ என் கூட சேர்ந்து வாழ்கிற ஆசையில் தான் ஏதோ பண்ணேன்னு நினச்சேன், கடைசியில் தான் தெரியுது உன்னுடைய உண்மையான வாழ்க்கையெல்லாம் மறைச்சி என்னை வந்து பைத்தியக்காரனாக்கிட்டு ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்திருக்கிறேன்னு சொல்லி திட்டுறாரு.